இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் முதல் அதிகாரம் 23ஆம் வசனம். என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். ஆண்டவர் பாருங்க, தன்னுடைய வார்த்தையை தம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தணும். ஏன்னா அவருடைய வார்த்தையின்படி அவர்கள் நடக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அவங்க செய்கிற காரியத்திற்கு ஒரு வழிநடத்துதல் தேவை. ஆலோசனைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது இருக்கு. அவங்க வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லாக இருக்கணும். எந்த விதத்திலும் தவறுகள் அவங்க வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. சத்துரு அவங்கள ஜெயிச்சிடக்கூடாது. அதெல்லாம் ஆண்டவர் கருத்தில் கொண்டு தான் என் வார்த்தைகளை அவர்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன் அப்படின்றார். ஏன்னா இன்னைக்கு ஆலோசனை கேட்பதற்கு ஜனங்கள் ஆயத்தமாக இல்லை. தேவனுடைய வார்த்தையை அறிஞ்சு அவருடைய வழியில் நடப்பதற்கு அநேகர் விரும்புகிறதில்லை. அவங்க தெரிந்து கொள்ளுகிற பாதையில் நடப்பதற்கு தான் ஆயத்தமாக இருக்காங்க. அவங்க மனம் விரும்புகிறத செய்யறதுக்கு தான் அவங்க ஆயத்தமாக இருக்காங்க. கர்த்தர் கூப்பிடுறாரு, வா, எனக்கு பயப்படுகிற பயத்தை நான் உனக்கு சொல்லித்தரேன். என் ஆவியை நான் உன் இருதயத்தில் வைக்கிறேன். என் வழியை நான் உனக்கு தெரியப்படுத்துகிறேன். நீ வா அப்படின்னு சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். ஆனால் கர்த்தர் கூப்பிட்டும் கேட்காதது மாதிரியே இருக்காங்க, கவனிக்காதது மாதிரியே இருக்காங்க, அவரை பற்றி எதையுமே கண்டுகொள்ளாதது போலவே இருக்கிறாங்க. இது ரொம்ப ஆபத்து. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆபத்து சூறாவளியை போல வரும், புயல் காற்ற போல வந்து தாக்கிடும். அதுக்கப்புறம் என்ன கூப்பிட்டால் நான் கண்டுக்கிட மாட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு சைகை காட்டி நீங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா கூட நான் உங்களை பார்த்து சிரிப்பேன் அப்படின்றார். அப்ப எதுக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை தெரிவிக்கிறார்? அப்போ இனி வரப்போகும் காரியங்களை நம்ம அறிந்து ஞானமாய் நடக்க, ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றப்பட, தேவ சித்தத்தை நிறைவேற்ற, இப்படிலாம் நிறைய காரியங்கள் இருக்கு. அதனால தான் அவருடைய வார்த்தைகள் நமக்கு தெரியப்படுத்தப்படும். வசனத்தை நல்லா கவனித்து வாசிங்க. பரிசுத்த ஆவியானவரின் உதவியோட வேதத்தை வாசிங்க. அவர் தம்முடைய வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பார். நமக்குள் வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாம அவருக்கு பிரியமானதை நீங்க செஞ்சுட்டே இருங்க. உங்களுக்குள் இருந்து உள் உணர்வின் மூலமாய் அவர் தம்முடைய வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பார். தேவனுடைய மனிதர்களை உங்களுக்கு நேராக அனுப்பி அவர்கள் மூலமாக தேவன் தம்முடைய வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பார். நீங்க நல்ல பரிசுத்தத்தோடு ஜெப ஜீவியம் செய்து ஆவியானவரோடு இசைந்திருப்பீர்களானால் நீங்க ஜெபிக்கும் போதே தரிசனத்தின் மூலமா கர்த்தர் தம்முடைய வழிகளை வார்த்தைகளின் மூலமாக தெரிவிப்பார். தூங்கும் போது சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை உங்களுக்கு அறிவிப்பார். இதெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் தரும் நல்ல அனுபவங்கள். அப்போ நமக்கு தேவை அவருடைய வார்த்தை. சாமுவேல் குழந்தையா ஆலயத்தில் வளர்ந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாக இருந்தது. எந்த வெளிப்பாடும் இல்லை அப்படின்னு. காரணம் என்னன்னா, அன்னைக்கு பக்தி இல்லை, தெய்வ பயம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, கர்த்தர் பேசணுங்கிறத கேட்க யாருக்கும் ஆர்வம் இல்லை. எல்லாம் நடந்து கொண்டே இருந்தா இருந்தது. எல்லாம் ஆக்டிவிட்டிஸ்லாம் ஓகே, ஆலயம் இருக்கும், ஆராதனை இருக்கும், பலி இருக்கும், பண்டிகை இருக்கும், கொண்டாட்டம் இருக்கும், பிரதான ஆசாரியர் இருப்பார், அவர் பிள்ளைகள் இருப்பாங்க, ஆட்கள் வருவாங்க, எல்லாம் நடக்கும். ஆனால் வார்த்தை இருக்காது. கர்த்தர் அதுக்கு தான் ஒரு சாமுவேலை வந்து கூப்பிட்டு தம்முடைய வார்த்தைகள் அவனுக்கு தெரியப்படுத்தினார். கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலிடத்தில் வந்தது என்று எழுதப்பட்டது. இப்படி தேவன் தம்முடைய வார்த்தைகளை தெரியப்படுத்த ஒரு ஆளை தேடிட்டே இருக்கிறார். நீங்க ஆயத்தமா? உங்கள்கிட்ட அவர் தன்னுடைய வார்த்தையை தெரியப்படுத்துகிறாலோ நீங்க ஆயத்தமா இருக்கீங்களோ அதை கேட்டு நடப்பதற்கு, அதை கேட்டு மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு? அப்படி நாம் ஒரு நல்ல திறந்த இருதயத்தோடு உங்க வார்த்தை எனக்கு தெரியப்படுத்துங்கப்பான்னு சொல்லி பார்த்திருப்போம். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு தெரிவிப்பாராக. பரலோக தேவனே, இந்த வார்த்தை எங்களுக்கு வேணான்றவரே, இந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்கணும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கணும் ஆண்டவரே, உங்களுடைய வழிகளை நாங்கள் தெரிந்து அந்த வழியில உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். நீர் எங்களுக்கு உங்களுடைய வார்த்தையை அறிவிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries,
9500252586 சுரண்டை.